ஸ்டாலினை தலைவராக முன்னிலைப்படுத்தினால் திமுக, பாஜக, தேமுதிக கூட்டணி அமையக்கூடும் என்று பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ள கருத்து தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்து குறித்து நம்மிடம் பேசிய பாஜகவை சேர்ந்தவரும் 2G வழக்கின் முக்கிய சாட்சியுமான ஆசீர்வாதம் ஆச்சாரி, இந்த கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கட்சியின் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும், இந்த நேரத்தில் 2G குறித்த பேச்சுக்கள் தேவையற்றது என்றும் தெரிவித்தார். தேசிய தலைமைதான் இதில் முடிவெடுக்கும். தேசிய தலைமை ஒரு முடிவெடுக்கும் பொழுது தங்களுடைய பார்லிமெண்டரி போர்டில் இதை குறித்து ஆய்வு செய்யும், கலந்துரையாடல் நடைபெறும். அதன் பிறகு தக்க முடிவு எடுப்பார்கள். பிறகு எங்களுடைய மாநில தலைமைக்கு அந்த முடிவை தெரிவிப்பார்கள். மாநில தலைமை தான் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக செல்லும். இந்த விவகாரத்தில் பாஜக தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்து தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி. சுப்பிரமணிய சாமி பிஜேபியினுடைய ஆட்சியை கடந்த காலத்தில் வாஜ்பாய் தலைமையில் இருந்தபோது அவர்களை எதிர்த்து அவர் அந்த ஆட்சியை கவிழ்த்தார். இப்போது அந்த ஆட்சியோடு இணக்கமாக இருப்பதை போல காட்டி அணைத்து அவர் கவிழ்க்கப் போகிறார். அதனுடைய துவக்கம்தான் இது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுவதை இன்னும் கொஞ்ச காலத்தில் மக்கள் புரிந்து கொள்வார்கள். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும், திமுக தலைமையை ஏற்க மற்ற கட்சிகள் தயாராகி வருவதையே சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்து உணர்த்துவதாகவும் கூறுகிறார் திமுகவின் வழக்கறிஞர் கண்ணதாசன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்ந்தால்தான் வெற்றி அடைய முடியும் என்ற சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கிறது. எனவே அப்படி சுப்பிரமணியன் சொல்லியிருப்பது அவரது சொந்த கருத்து என்று சொன்னாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலின்படி தளபதி அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே பயணத்தை மேற்கொள்கிறார். ஆக இந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி தான். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்பதே வரலாறு. அந்த வகையில் யாரும் யாரோடும் கூட்டணி சேரக்கூடும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.